அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியன் சேனல். இந்த வாரம் ஓணம் செலிப்ரேஷனாக 12, 13 தேதிகளில் மொத்தம் 6 மலையாள படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஓணம் பண்டிகை நம்ம ஊர் பொங்கல் மாதிரியே ஒரு ரொம்ப மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுற ஒரு செலிப்ரேஷன் கேரளாவில். உலகெங்கிலும் இருக்கிற மலையாள மக்கள் ரொம்ப கொண்டாடுற பண்டிகை. அதை முன்னிட்டு 6 படம். அதில் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் ஏஆர்எம், அப்புறம் இன்னொரு படம் தான் கிஷ்கிந்தா காண்டம். இந்த 2 படங்களும் தான் வரவேற்பு பெறும்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏஆர்எம் படமும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றுட்டு வந்துச்சு. அது இல்லாமல் நல்ல ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தும் இருக்குது. 3D அந்த வெர்ஷனில் வந்திருக்கு. அதோட ரிவ்யூ நம்ம நேற்று பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் விடுறோம். அது இல்லாமல் இன்னொரு படம் தான் இந்த ஓணம் வின்னர்னு சொல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு கிஷ்கிந்தா காண்டம், வரவேற்பை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் மிகப்பெரிய அளவில் நல்ல கலெக்ஷனையும் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸையும் கொடுத்துட்டு வருது. ஏஆர்எம்மும் நல்லா வரவேற்பு பெற்ற மாதிரி இந்த படமும் ஓணம் வின்னர்னு சொல்லக்கூடிய அளவில் வந்திருக்கு கிஷ்கிந்தா காண்டம். இந்த படம் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா அவுட்லைன் எப்படின்னா, திருஷ்யம் படம் எப்படியோ ஒரு மிஸ்ட்ரி, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த மாதிரி பாணியில் வந்திருக்க படம். திருஷ்யம் அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக போகாது, ஓரளவுக்கு ஸ்பீடாக போகும். ஸ்லோ மோன் த்ரில்லர் தான். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து திஞ்சித் ஐயநாதன் அவரோட 2வது படம். அவர் தான் இயக்கியிருக்காரு. அவரோட இயக்கத்தில் ஆசிஃப் அலி, விஜயராகவன், அபர்ணா பாலமுரளி, ஜெகதீஷ், அசோகன், நிழல்கள் ரவி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புது படங்களோட ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருக்குள்ள வரும்போதும் தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் வரும்போது எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும், எப்படின்னு நம்ம சின்ன பசங்க பார்க்கலாமா வேணாமான்னு கால் எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்க கேட்டுக்கிறேன். இந்த படம் கிஷ்கிந்தா காண்டம் இப்போது தமிழ்லேயும் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட நம்ம ஊர்லேயும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட தேட்டரில் பார்க்குறவங்க பார்க்கலாம், இல்லை ஓடிடி வெயிட் பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம். நம்மளோட ஒரு வெரைட்டிக்கு இப்போயே சொல்லிடுறேன், இந்த படம் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு திருஷ்யம் பாணியில் அமைஞ்ச மிஸ்ட்ரி த்ரில்லர். உங்களால் யூகிக்க முடியாத அளவுக்கு நல்ல பரபரப்பாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயிலிங்லாம் பார்க்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இன்றைக்கி விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வர்ற ஹீரோ ஆசிஃப் அலி, அவங்க அப்பா ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸர் விஜயராகவனோட வயநாடுன்ற பகுதியில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு அமைதியான தனி பங்களாவில் ஆளாரமே இல்லாத ஏரியாவில் வச்சுட்டு வராங்க. அந்த பங்களாவில் ஆசிஃப் அலியோட முதல் மனைவி இறந்துருப்பாங்க. ஸோ இப்போது ஆசிஃப் அலியோட அப்பாவான விஜயராகவன் அவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. இதுக்கு நடுவில் ஆசிஃப் அலியோட 7 வயசு பையன் மர்ம முறையில் காணாமல் போயிருப்பாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்கும். ஸோ இப்படி இந்த கவலையிலேருந்து மீண்டு வரதுக்காக ஆசிஃப் அலி 2வது கல்யாணம் பண்ணிக்குவார். அந்த கல்யாணத்துக்கு விஜயராகவனால் வர முடியாது. ஏன்னா அன்றைக்கி தான் அந்த ஊரில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி அந்த துப்பாக்கிலாம் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு, லைசன்ஸ் துப்பாக்கிலாம். விஜயராகவன் வந்து எக்ஸ் மிலிட்ரி மேனால ஒரு சேஃப்டிக்காக ஒரு லைசன்ஸ்டு துப்பாக்கி வச்சுருப்பார். அந்த துப்பாக்கி வந்து மிஸ் ஆகிடும். அதை தேடிக்கிட்டு இருப்பார் வீட்டில். ஸோ அதனால் ஒரு ஆள் கல்யாணத்துக்கு வர முடியாது. இப்போ வந்து இந்த துப்பாக்கி ஓரமாக அவருக்கு ஃபோன் அடித்து எடுக்கலன்னு சொல்லி கால் வந்து ஆசிஃப் அலிக்கு போகும். ஆசிஃப் அலி வீட்டுக்கு ட்ரை பண்ணுவார். அதுக்குள்ளே போலீஸ் வந்து அவங்க அட்ரஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து விஜயராகவன்கிட்ட என்கொயரி பண்ணுவாங்க. இவர் வந்து அவரோட 2வது கல்யாணத்தில் பிஸியாக இருப்பார். அபர்ணா முரளியை தான் 2வது கல்யாணம் பண்ணிகிட்டு இருப்பார் அதே நாளில். இந்த பிஸ்டல் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுற லாஸ்ட்டு அந்த நாளில். ஸோ இதுக்கப்புறம் அந்த பிஸ்டல் வந்து போலீஸ் என்கொயரியில் வந்து அந்த பிஸ்டல் காணாமல் போயிடுச்சுன்னு போலீஸ்கிட்ட சொன்னோன்னே, போலீஸ் வந்து இது பெரிய பிரச்சனை, இருந்தாலும் அவர் சொசைட்டியில் பெரிய மனுஷன், அதனால் அது இல்லாமல் அவர் எக்ஸ் மிலிட்ரி மேனு, அதனால் அவரோட நன்னடத்தைகள் அப்புறம் அவரோட சோசியல் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு விஜயராகவன் கிட்ட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் துப்பாக்கி காணாமல் போயிடுச்சுன்னு எழுதி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் அந்த துப்பாக்கினால் திடுக்கணும் சம்பவங்கள்லாம் இவங்க 3 பேர் வாழ்க்கையில் நடக்குது. ஆசிஃப் அலி, அப்புறம் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி அவர் அபர்ணா பாலமுரளி, அது இல்லாமல் அந்த எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸரா அப்பா கேரக்டரில் வர விஜயராகவன். இவங்க வாழ்க்கையில் திடுக்கணும் சம்பவங்களுக்கு காரணமாக அந்த காணாமல் போன துப்பாக்கி. அது என்ன திடுக்கணும் சம்பவம், அது என்ன மர்மம் முடிச்சு, அதெல்லாம் வந்து ஒன்றொன்னா அவங்க தான் பேலன்ஸான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தெரிஞ்ச பரபரப்பான மிச்ச கதை. கிளைமேக்ஸ் வந்து நீங்கள் யூகிக்க முடியாத அளவுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு என்னன்னு பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா விஜயராகவன் தான் சீனியர் நடிகர்ன்றது அந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே போன வருஷம் பூக்காலம்ன்ற படத்தில் ஒரு வயசான கேரக்டரில் நடித்து கேரளா அரசோட சிறந்த நடிகர்னு ஒரு அவார்டு வாங்கினார். இந்த வருஷம் 2024 அதை அப்படியே எடுத்து வைங்கன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு.
ஒரு சின்ன சின்ன நுணுக்கத்துலேயும் நல்ல ஒரு அந்த கோவத்தை வெளிப்படுத்துறது, எக்ஸ் மிலிட்ரி மேனா அந்த எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுறது, அது இல்லாமல் யாரையும் ஒரு அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது, போலீஸாக இருந்தாலும் அவரோட எக்ஸ் மிலிட்ரி பவரை யூஸ் பண்ணி டீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லா ஒரு எக்ஸ்பிரஷன்ஸும் நல்லா கொண்டு வராரு. அது இல்லாமல் பையன் மேலே பாசமாக இருக்கிறது, அவரோட அந்த கோவத்துக்கான காரணத்தை கடைசியில் ரிவீல் பண்ணுறது, அது இல்லாமல் மர்மம் அவரை சுற்றி நடக்கிறத வந்து நல்லாவே எக்ஸ்பிரஷன்லேயே வந்து வெளிக்கொண்டு வரதுன்னு நல்லா இறங்கி விளையாடியிருக்கார் படத்தில். சிறப்பான நடிப்பு, அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக சிறப்பான நடிப்பு வந்து ஆசிஃப் அலி. அவருக்கு இது 4வது படம் இந்த வருஷம். எல்லாமே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸு. தலவான் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துலையும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி அந்த படத்துலையும் அந்த போலீஸ் மாதிரியான கேரக்டரில் வருவார். இதில் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக பின்னி பல்ல எடுத்திருக்காரு. இந்த வருஷம் வந்து 4 படம் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் தான். ஃபகத் ஃபாசில் எப்படி வித்தியாசமான படங்கள் தேர்ந்தெடுத்து நடிப்பாரோ அந்த மாதிரி சிறப்பான நடிப்பு வெளிப்படுத்தியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் முக்கியமான 3வது கேரக்டரு. மொத்தம் இந்த 3 பேர் சுற்றி தான் கதைன்னு சொல்லி டைட்டிலே வரும். அந்த நீங்கள் டைட்டிலை பார்த்தீங்கன்னாலே அதிலே போட்டிருப்பாங்க கிருஷ்ண காண்டம் அப்படின்னு சொல்லி. அது கீழே ஒரு அந்த டேக் லைன்லேயே போட்டிருப்பாங்க 3 பேர் சுற்றி நடக்கக்கூடிய கதை அப்படின்னு சொல்லி. இதில் வந்து கிஷ்கிந்தா காண்டம் டைட்டிலுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இதில் படத்தில் வந்து குரங்கு வந்து முக்கியமான ஒரு பார்ட்டு வகிக்கும். நீங்கள் படம் பாருங்கள், சொன்னால் ரிவீல் ஆகிடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 3வது முக்கியமான கேரக்டர் அபர்ணா பாலமுரளி. அவங்க இந்த படத்தில் அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க வந்து கேரக்டர் ஓரளவுக்கு ரொம்பவும் பெரிய அளவில் எழுதப்படனாலும் அவங்க தான் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ரிவீல் ஆகிறதுக்கு, அது இல்லாமல் கதையில் மர்மம் பிடிச்சிக்க ரிவீல் ஆகிறதுக்கு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அவங்கள சுற்றி நடக்கிறதுக்கெல்லாம் காரணமாக இருப்பாங்க. படம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அவங்க நடிப்பும் நல்லாயிருக்கு, பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் டாக்டர் ஆகிற நிழல்கள் ரவி, அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் ஆகிற பழம்பெரும் நடிகர் ஜெகதீஷ், அப்புறம் கான்ஸ்டபிள் ஆகிற அசோகன், இப்படின்னு எல்லாருமே அவங்களோட நடிப்பை வந்து சிறப்பாகவே வெளிப்படுத்தி படத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. சீனியர் நடிகர்லாம் நடிப்பு சிறப்பாக வெளிப்படுத்தி படத்தை வந்து நல்லாவே எலிவேட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் மஜித் மியூசிக் வந்து படத்தில் வந்து பிஜிஎம் வந்து சிறப்பாகவே மஜித் நல்லாவே இசையமைச்சிருக்காரு. அவருக்கும் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து பாகுல். அவர் தான் அந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், ஒளிப்பதிவு இந்த 4 ஒரு பார்ட்டையும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதுலேயும் ஒளிப்பதிவு வேறு லெவலில் இருக்குது. படத்தில் லொக்கேஷன் எல்லாமே கேரளா காட்ஸ் ஓன்ஸ் கண்ட்ரின்னு சொல்கிற அளவுக்கு அந்த லொக்கேஷனை பார்க்கும்போதே மூடு செட் பண்ணிடுறாரு. நல்லாவே இருக்குது. அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே நல்ல பச்சை பசேல்னு ஒரு வனாந்திர பகுதி, ஒரு திகிலான நிறைஞ்ச ஒரு தனி ஏரியா, ஆலாரம் மற்ற பகுதி, அதிலே அந்த டோனை செட் பண்ணி அதில் லைட்டிங்ஸ் எல்லாமே நல்லா பண்ணி டாப் நாச்சாக இருக்குது. ஸோ அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படம் ஆஹா ஓஹோ மைனஸே இல்லையானா இருக்குது. அது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஸ்டின் மார்க்லேயே போகுது. அது கொஞ்சம் ஸ்லோனஸை காமிக்குது. படம் கொஞ்சம் கதையோட ஒன்றி போனாலும் அது கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மிஸ்ட்ரி திங்ஸை வந்து அதிகப்படுத்தியிருந்தா இன்னும் ஒரு கூட்டி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃபில் தான் மர்மம் முடிச்சலாம் ஒன்று ஒன்றா விழும்போது கடைசி 1/2 மணி நேரம் தான் வேறு லெவலுக்கு போகுது படம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோபல் திருநல் மாதிரி வந்திருக்கு. அது மட்டும் கவனிச்சிருக்கலாம். படத்தில் சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்குது. ஒரு துப்பாக்கி காணாமல் போகிறன்ற கேஸ் வந்து பெரிய கேஸு. அதை வந்து சும்மா ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வாங்கிட்டு விட்றாங்கன்றது கொஞ்சம் என்ன லெவலில் ஒரு சின்ன ஒரு விஷயம் லாஜிக்கு மிஸ்டேக்காக பார்க்கப்படுது. மற்றபடி இந்த படம் வந்து நல்ல ஒரு டீட்டெயிலிங்காக அடங்கியிருக்காங்க. அந்த துப்பாக்கியோட டீட்டெயிலிங்கு, அதை ஹேண்ட் ஓவர் பண்ணலன்னா என்ன பிரச்சனை எல்லாத்தையுமே சிறப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். இப்போ வந்து தியேட்டர்களில் நம்ம ஊர்லேயும் இங்கிலீஷ் அப்டேட் அவைலபிளாக இருக்குது. ஓடிடியில் கண்டிப்பாக கொண்டாடப்படும். ஸோ மஸ்ட் வாட்ச்னு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பார்த்துட்டும் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.